வணக்கம், நான் ஹேம்லதா மை நரேன் ஃபுட்ஸ்லேருந்து பேசுகிறேன். நாம் இன்றைக்கி மை நரேன் ஃபுட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய பிரண்டை சாதப்பொடி எப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லி நம்மளோட ப்ரொடக்ஷனில் போய் பார்க்கலாம். நம்மளோட பிரண்டையை வந்து சுத்தம் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து க்ளீன் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும் பிரண்டை. இதை வந்து நம்ம திருப்பி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். மை நரேன் ஃபுட்ஸில் பிரண்டை சாதப்பொடி செய்ய போகிறோம். நம்ம ஆல்ரெடி காய வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம், பிரண்டை பவுடராக பண்ணி வச்சுருக்கோம். அதில் இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். பிரண்டை சாதப்பொடி செய்ய கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு, உப்பு, ஜீரகம், பெருங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, புளி, நம்மளுடைய பிரண்டையை வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்க பவுடர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன வறுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பில் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். அடுத்தது உளுந்தம்பருப்பில் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். நல்லா வறுத்துட்டே இருக்கணும். நம்ம வறுக்க கூட வந்து இது கூட சீரகம் 1 ஸ்பூன் போடுறோம். எள்ளு, மிளகு, காஞ்ச மிளகாய், அடுத்தது பூண்டு, அடுத்தது கருவேப்பிலை. அடுத்தது புளி போடுறோம். அடுத்தது பெருங்காயம் போடுறோம். அடுத்தது உப்பு. நம்ம இப்போ வறுத்து எடுத்து ட்ரேயில் மாற்றிட்டோம். நல்லா ஆறுட்டு நம்ம ஆல்ரெடி பிரண்டை பவுடராக பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஆறுன பின்னாடி நம்ம அரைச்சிக்குவோம். இப்போ நம்மளுடைய பிரண்டை சாதப்பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா அரைச்சிட்டோம், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பார்க்கலாம். நம்மளுடைய பிரண்டை சாதப்பொடி எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்க. இப்போ நம்ம பிரண்டை சாதப்பொடி நரேன் ஃபுட்ஸில் ரெடியாகி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்மளுடைய பிரண்டை சாதப்பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்மளுடைய போனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இது கால்சியம் நிறையா உள்ள ஒரு ப்ராடக்ட்டு. இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பிரண்டை சாதப்பொடி நாங்கள் 200 கிராமும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேலாம் பண்ணி கொடுத்துருக்கோம், ரேட்டையெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஒயிட் லேபிள்லையும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். மை நரேன் பிரண்டை சாதப்பொடி தேவைப்பட்டுச்சுன்னா 9790054868 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.